மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் என்ற அருமையான நன்றி பாடலோடு இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புள்ளங்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா வெரி குட் வெரி குட். ஸோ மகிழ்ச்சியாக எப்பொழுதும் போல இனி இது எங்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக செலவிடுகிற இந்த நேரம் வந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான், சந்தோஷம். ஸோ அந்த விதத்தில் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, நியூ இயர் பெருவிழா வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்கு. அதே போல் மற்ற நிகழ்ச்சிகளை குறித்தும் எழுதிட்டு இருக்காங்க ஃபாதர். ஸோ அந்த விதத்தில் முதல் கடிதமாக பெரம்பலூர்ல இருந்து ஃபாதர், பெரம்பலூர்ல இருந்து சந்தோஷ ராணி ஃபாதர் அவங்க எழுதியிருக்காங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் ஸ்தோத்திரம் செய்து சந்தோஷ ராணி எழுதுவது. தங்கள் அனைவரின் நலனுக்காகவும் அங்கு பணி செய்யும் சகோதர சகோதரிகள் அனைவரின் நலனுக்காகவும் தங்களுடைய பணிகள் சிறக்கவும் தினமும் ஜெபிக்கிறேன். தந்தையே, துதி ஆராதனையில் பல அருட்தந்தையர்களும் பங்கு பெற வேண்டும் என்று பல மறைமாவட்டத்தில் உள்ள அருட்தந்தையர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளீர்கள். திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பொது காலம், தேர்வு காலம் இவற்றிற்கேற்ப நிகழ்ச்சிகளை தயாரித்து ஒளிபரப்புவதை இல்லத்தில் இறையாட்சி என்பதை அனுபவிக்கின்றோம். செப்டம்பர் மாதத்தில் வாழ்வுக்கு வழிகாட்டும் விவிலியம் என்ற பாடல் மூலம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நூல்களை வரிசைப்படுத்தி பாடுவது கேட்பதற்கு இனிமையாகவும், பாடலின் மூலம் விவிலிய நூல்களின் பெயர்களை நாங்கள் முழுமையாகவும் சுலபமாகவும் கற்றுக்கொள்ள பயனுள்ளதாக உள்ளது. மேலும் வேளாங்கண்ணி அன்னையின் பெசநகர் திருவிழா திருப்பலியினை மக்கள் ஆர்வமுடன் சிந்தனை சிதறாமல் பங்கு பெற வேண்டும் என்று இஸ்ரேலே கேல் ஷெமா 2 என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறையுரையை முழு ஈடுபாட்டுடன் கவனிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாதா டிவி அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் மற்றும் அங்கு பணி செய்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும். விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி மூலம் நற்செய்தி படிக்கும் ஆர்வம் அதிகமாவதுடன் எதை மையப்படுத்தி விளக்கினார்களோ அவைகளை பற்றி பல செய்திகளை தெரிந்து கொண்டேன். அக்டோபர் மாதத்தில் சிறப்பாக ஜபமாலை செய்வதின் பலன்களை, நன்மைகளை அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் பலர் தங்களுடைய அனுபவங்களை சாட்சிகள் மூலம் பகிர்ந்து கொண்டனர். அதை பார்த்த பலரது விசுவாசமும் மேலும் பலம் பெற்றிருக்கும். தனிமையிலும் முதுமையிலும் இருப்போருக்கு பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும் என உணர்கிறேன். நவம்பர் மாதம் முதல் நாள் அனைத்து புனிதர்களை பற்றிய விவரங்களும், 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என பல நிகழ்ச்சிகளின் வழியாகவும் தொடர்ந்து பல கலை தொடர்பகங்களின் நிகழ்வுகள் மூலம் தெரிந்து கொண்டு பயனடைந்து வருகிறோம். காயங்கள் நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்களை பாதித்த அனுபவங்கள் மூலம் அவர்கள் கொடுத்த செய்தி அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அதிகமாகவும் சிறப்பாகவும் என் வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இறைவனுக்கு நன்றி கூறினேன். மேலும் நவம்பர் மாதத்திலிருந்து இரக்கத்தின் இயேசு ஜபமாலையில் உள்ள மாற்றங்கள் சிறப்பாக உள்ளது. அதற்கு நீங்கள் அனைவரும் ஆர்வமுடன் எவ்வளவு சிறப்பாக முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர முடிகிறது. எனது எளிய அன்பான தாழ்ச்சியான ஒரு கருத்தை கூறுகிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் முன்கூட்டியே தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஜபமாலையின் முதல் பகுதியில் இடையில் சொல்லப்படும் ஜபங்கள் சிவப்பு கலரில் இருப்பது கண் கூசுவது போல் தோன்றுகிறது. சிறப்பாக நம் நிகழ்ச்சிகளின் அனைத்து சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு முடிவே இல்லை. இறை பிரசன்னமும் இறை ஆசீரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக இருக்கின்றது என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் ஸ்தோத்திரமும் நன்றியும் சொல்லி முடிக்கிறேன். இப்படிக்கு தங்களின் ஞான மகள் சந்தோஷ ராணி, பெரம்பலூர் ஃபாதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ ராணி, சந்தோஷத்துக்கெல்லாம் அவங்க ராணி இல்லையா? அதனால் ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஜெபமாலையில் சிவப்பு கலரில் அது ஏதாவது ஒருத்தவங்க ஏன்னா எல்லா ஜெபமாலையிலும் அப்படி இருக்க வாய்ப்பு தெரில, எந்த இதில் யார் போடுறான்னு அது என்ன நம்ம கவனிக்கணும். ஸோ மற்றபடி உங்களுடைய நல்ல கருத்துக்களுக்கு, உங்களுடைய அற்புதமான உற்சாகமூட்டுகின்ற எல்லா விதமான கருத்துக்களுக்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக எழுதுங்க. பெரம்பலூர், திருச்சிக்கு நாங்கள் இல்லாட்டி அங்கிட்டு மதுரைக்கு போகும்போதெல்லாம் உங்களை தாண்டி தான் போகிறோம். அதனால் இப்போ சந்திப்போம். ஒரு நாள் வாங்க, சென்னைக்கு வரும்போது இங்கே வாங்க. உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு.
ஏறக்குறைய இந்த கடந்த ஆண்டு முழுவதையுமே வந்து சுருக்கமாக சொல்லி நன்றி சொல்லுவாங்க. அத்தனை நிகழ்ச்சிகளும் தொகுத்து வழங்கியிருந்தாங்க. நன்றி. அடுத்தது சிலுக்குவார்பட்டியிலிருந்து சிஸ்டர் நிர்மலா ஃபாதர். பிரைஸ் த லார்ட். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கு தங்களது நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. தங்கள் அனைவரின் அர்ப்பணத்தையும் கடின உழைப்பையும் பாராட்டுகிறேன். ஃபாதர் எஸ்.எம். செல்வராஜ் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு நவநாளின் போது கூறிய கருத்துக்கள் மிக சிறப்பாக இருந்தது. பல இறைவாக்கினர்கள் வாயிலாக முன்னறிவிக்கப்பட்டவர் நம்மை தேடி வருகின்றார். பெத்லகேம் இதன் பொருள் விளக்கம் விண்மீன் பற்றி கூறிய கருத்துக்கள், தேடி வந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற கருத்துக்கள் என் மனதை தொட்டது. ஃபாதர் செல்வராஜ் அவர்களின் குரலில் தெளிவும் கருத்துக்களை விவரிப்பதில் தெளிவும் இருந்தது. வாழ்வாகும் வார்த்தை நிகழ்வும் சிறப்பாக உள்ளது. விவிலியத்தை பற்றிய தெளிவு கிடைக்கிறது. தங்களின் தன்னலமற்ற பணிக்கும் முயற்சிக்கும் எங்களது பாராட்டுக்கள். இப்படிக்கு சிஸ்டர் நிர்மலா ஃபாதர், CIC. சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஊர் சில்கார்பட்டி. ஆமாம், தெரியல, அவங்கள நான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் எங்கள் ஊர்லேருந்து பணி செய்வது இந்த சில்கார்பட்டியினுடைய அந்த இவங்களுடைய அமலாவை அப்படின்பாங்க. அவங்களுடைய துறவற சபை ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது மடம் வந்து எங்கள் ஊரில் தான் ஆரம்பித்தோம். ஸோ முதல் மடம் வந்து பஞ்சம்பட்டி, திண்டுக்கல் பக்கத்தில். அதுக்கடுத்தது இரண்டாவது மடம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற இவங்களுடைய மடம். அதனால் ரொம்ப பழமையான ஒரு மடம், ரொம்ப அற்புதமான சகோதரிகள் அங்கே அதிகமான பேர் அந்த காலத்துலேருந்து இருந்து பணி செய்த ஒரு இடம். அந்த காலத்துலலாம் ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அப்போ வந்து உங்களை தெரியும், பார்த்துருக்கேன். அதனால் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. மக்கள் மத்தியில் வீடுகள் சந்திப்பது, தோட்டங்களில் போய் மக்களை பார்க்குறது, எல்லா காரியங்களையும் ஈடுபடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சபை. அதனால் அருட் சகோதரிக்கு உங்களது நல்ல வார்த்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றியும் பாராட்டுகளும். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நிறைய அருட்சகோதரிகள் வந்து குறிப்பாக வயது முதிர்ந்த அருட்சகோதரிகளும் நான் சந்திக்கும் போது குறிப்பாக சொல்லுவாங்க ஃபாதர். அவங்க எல்லா அருட்சகோதரிகளும் மாதா டிவி பார்க்குறாங்க, குறிப்பாக வத்திக்கான் டாப் 10. அதே போல் இந்த முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் வந்து நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பலியில் பங்கேற்று அவர்களும் என்னை நேரடியாக சந்திக்கும் போது நன்றி சொன்னாங்க ஃபாதர், வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக நம்முடைய அமலா இறுதிராஜ் ஃபாதர் பெங்களூர்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கிரீட்டிங் ஒன்று அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ அமலா இறுதிராஜ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியும் பாராட்டுகளும். நன்றி. அதோடு கூட ஒரு சிறிய கடிதம் ஃபாதர். Greeting, here's wishing you a Christmas that's wonderful in every way, with loads of gifts and a host of beautiful moments. Wishing you love, joy and happiness on Christmas and all through the new year. பை அமலா இறுதிராஜ் ஃபாதர். அத்தோடு கூட ஒரு கடிதம் ஃபாதர். என் இனிய அன்புள்ள தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் நம் தந்தையர்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் நலமாக உள்ளீர்களா? தந்தையே, நல்லா இருக்கேம்மா. உங்களின் அன்பு சேவைக்காகவும் உடல் நலனுக்காகவும் குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து வருகிறேன். உங்கள் அனைவரின் அன்பு பணி சிறக்க தவறாமல் ஜெபித்தும் வருகிறேன். தந்தையே, நம் மாதா தொலைக்காட்சியில் கிறிஸ்து பிறப்பின் விழாவினை எப்படியெல்லாம் சிறப்பாக நடத்தினீர்கள். தந்தையே, இந்த ஆண்டு சிறப்பானது என்றுதான் சொல்லணும். வித்தியாசமான முறையில் ஆசிரான நிகழ்வுகளாக இருந்தது. கிறிஸ்து பிறப்பின் விழாவன்று பல்சமய நல்லுறவு ஒன்றிப்பு, பல மதத்தினர் சேர்ந்து உரையாடினார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். அருமை. தந்தையர்களோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார்கள். மெய்சிலிர்க்க வைத்தது. கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்தது. தந்தையே, டிசம்பர் மாபெரும் குடில் போட்டி, என் குடிசையில் ஒரு குடில் நிகழ்ச்சி, அருமை. பப்பாஸ் பண்டே தமிழ் ஜோவுடன் சேர்ந்து எல்லா தந்தையர்களும் நடத்திய விளையாட்டு போட்டி, அருமை. வருடம் ஒரு முறையாவது நம் தந்தையர்கள் அவர்கள் மகிழ்வது, மக்களை மகிழ வைப்பதாக உள்ள நிகழ்ச்சி என்றால் இது அருமை தந்தையே. டிசம்பர் மாதம் வட்ட நிலா பொட்டழகே என்ற நாட்டுப்புற பாடலாக அருமையாக பாடியது, அருமை. அது ஒரு கருத்துள்ள தாலாட்டு பாடலாக இருந்தது. கிறிஸ்து பாடல்கள் ஒவ்வொரு மறைமாவட்டங்கள், பங்குகள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அருமையாக பாடினார்கள். அந்த பாடல்கள் கேட்டு குழந்தை இயேசு மாதா டிவியில் உறங்கியிருப்பார். அப்படிப்பட்ட பாடல்கள். எளியோர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, நம் தந்தை அடைக்கலராஜ் மாதா குடும்பத்தினரோடு பாடல்கள், சிறு நடனங்கள் ஆடி மகிழ்வித்து அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியது, அருமை. பிஷப் தாத்தா சிறு குழந்தைகளோடு விவிலியம் பற்றியும்
கிறிஸ்து பிறப்பை பற்றியும் திருவருகை காலம் மெழுகுத்திரி பற்ற வைப்பதையும் தெளிவாக சிறுவர்களுக்கு எடுத்துரைத்தார் நம் ஆயர். டிசம்பர் 1ஆம் தேதி தியானம் ஆராதனையில் அழாதீர் என்ற கருத்தை வைத்து தந்தை ஜெனித் சேகரின் உரையில் அருமையான வசனங்களை வழங்கினார் தந்தை பவுலா ஃபாதர். பாடல்கள் பாடி தியானம் பக்தி பரவசமாக இருந்தது. கிறிஸ்து பாடல் திண்டுக்கல் மறைமாவட்ட இறைப்பணியாளர்களின் துதி ஆராதனையில் பாடியது ஆசிராக இருந்தது. தந்தையே, நம் தந்தையர்கள் ஒரே கலர் உடை அணிந்து கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை துதி ஆராதனையில் பாடி புகழ்ந்தது அருமை. டிசம்பர் 28ஆம் தேதி ஞாயிறு அன்று திருக்குடும்ப பெருவிழாவில் மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் என்ற கருத்தில் சில விளையாட்டுக்கள் போட்டிகள் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்வித்தனர். சகோதரர் அரம்செய் லியோ அருமையாக இருந்தது, நன்றி. இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி எல்லாமே ஆசிராகவே இருந்தது. அத்தோடு என் மனதை தொட்டது. பல மதத்தினரை அழைத்து அவர்கள் வழியில் உரையாடியது பார்க்க உண்மையில் எம்மதமும் சம்மதம் என்ற அனுபவ புரிதல்களை மக்கள் இதை பார்த்து ஆசிராக நினைத்திருப்பார்கள். இப்படியாக சேர்ப்பது என்றால் ரொம்பவும் கஷ்டம்தான். இந்த காலகட்டத்தில் நடத்தினீர்களே தந்தையே, உமக்கு நன்றி. மாசில்லா குழந்தைகளின் நிகழ்ச்சிகள், நடனம், பாடல்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பின் பைபிள் வசனங்கள் வாசித்து பல நிகழ்ச்சிகளை வழங்கினீர்கள், அருமை. இன்னும் பல நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தேன். ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் விழாவினை சிறப்பித்த அன்பு தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஜபங்களையும் கூறிக்கொள்கிறேன். தந்தையே, இன்னும் இந்த ஆண்டு முடிவில் பல முறையில் ஆசீர் கண்டு மகிழ்ந்திருக்கும், இவைகளை கண்டு ஆசீர் அடைந்ததற்கும் நன்றிகள் கூறி அமலா இருதயராஜ், பெங்களூரில் இருந்து ஃபாதர். ரொம்ப 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 சந்தோஷமாக தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் விட்டதா எனக்கு தெரில. ஏற்கனவே எல்லா நிகழ்ச்சியுமே கவர் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது மாதா தொலைக்காட்சி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நிகழ்ச்சிகள், அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், அதில் வரவங்க எல்லாருமே நீங்கள் கவனித்து நீங்கள் எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் உங்களுடைய நல்ல மனதை பாராட்டுவதோடு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஒரு குறுகிய கடிதம். ஜோசப் இன்பராஜ் ஃபாதர், அவர் சாத்தான் குளத்திலிருந்து. சாத்தான் குளம், தூத்துக்குடி. என் தேவனுக்கு மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், பரிசுத்த ஆவிக்கு மகிமை, மரியே வாழ்க. அன்புள்ள மாதா டிவிக்கு ஊழியர்களுக்கும் ஆயர் குருக்கள் கன்னியர்கள் எல்லோருக்கும் நன்றிகள். மாதா டிவி தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வியாதிகள், கேன்சர், கட்டிகள், மரணக்கட்டுகள், பில்லி சூனியம், சாபம் எல்லாம் விலகி ஓடுகிறது. பூசை நற்கருணை ஆராதனை ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது மகிழ்ச்சி. மாதா டிவி இல்லை என்றால் எங்களை மாதிரி வயதானவர்கள் எங்கே கோயிலுக்கு போக முடியும்? மாதா டிவி தந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். 2025 எங்களுக்கு ஒரு பேரன் தந்தார். எத்தனை கோயில் பார்க்கிறோம். நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது போல் பார்க்கும் பொழுது அப்படியாக இருக்கிறது. அங்கேயே இருந்து பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வுகளும் ஏற்படுகிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நன்றிகள். மாதா டிவிக்கும் நன்றி. இப்படிக்கு ஜோசப் இன்பராஜ் ஃபாதர், சாத்தான்குளத்திலிருந்து. ரொம்ப சந்தோஷங்க. சாத்தான்குளம் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் 10 காலர் நிலை உங்கள் ஊர் பக்கம் தான் நினைக்கிறேன். கல்யாண மாதான்னு சொல்லிட்டு ஒரு அழகான கோயில் இருக்காங்க. நான் வந்திருக்கேன் ஒரு காலத்தில். அதனால் மாதா தொலைக்காட்சி இப்படி உங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, ஒரு துணையாக, கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கருவியாக, கடவுளையும் மக்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக, உலகத்தில் இருக்கின்ற எல்லா கத்தோலிக்க தமிழ் மக்களுக்கும் ஒரு இணைப்பு கரமாக இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி. அது கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. இது உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்ற நீங்கள் கொடுத்த அந்த சான்று, அந்த சாட்சியம் மிக மிக மெச்சக்கூடியது, பாராட்டத்தக்கது. அதனால் உங்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளும் ஜெபங்களும் பாராட்டுகளும். நல்ல சுகத்தோடு நீண்ட நாள் இங்கே இருக்கணும். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக ஃபாதர் மேரி ஸ்டெல்லா ஃபாதர், விழுப்புரம்ல இருந்து எழுதியிருக்காங்க. இறை மக்களை உயிருள்ள ஆண்டவரில் இணைய வைக்க அயராது பாடுபட்டு வரும் அருட்தந்தையர்களே, உம்முடன் இணைந்து செயல்படும் மேதகு சிங்கராயர் ஆயர் அவர்களே, உம்மை பாதம் தொட்டு வணங்குகிறோம்.
நம் பெரிய தந்தை அருட்பணி டேவிட் அவர்களின் வேதபோதக பணி நிமித்தம் சென்ற வெளிநாட்டு பயணம் சிரமத்திற்கு இடையில் சிறப்பாக அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி. தபசு கால நிகழ்வுகள் சிறப்பாக ரெவரண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார், அருட்பணி அடைக்கலராஜ் இணைந்த நாடகம் அற்புதம். ரெவரண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் ஆக்கி இயக்கிய சிலுவை பாதை ஒப்பாரி பாடல் கண்களில் நீரை கொட்டியது. அவர்களின் ஜப வழிபாடும் அனைத்து குருக்களும் அன்பு ஆயர் அவர்களும் மாதா டிவி பக்தர்களுக்காக ஜெபிப்பதில் நாங்கள் மகிழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஒரு குருவின் கோதுமை மணி பிரசங்கம் அடிக்கடி போட்டு காட்டினால் மக்கள் நலம் பெற கூடும் என்று நம்புகிறேன். தந்தையே, மாதா டிவி பணி அற்புதமானது, உன்னதமானது. அனைத்து குருக்களும், மேதக ஆயர், சிங்கராயர் அனைவரும் சேர்ந்து நம் ஆண்டவரை முழு நேரமும் சந்தித்து அர்ப்பணிக்கும் ஆராதனை. நன்றி நன்றி. ஆண்டவருக்கு கோடி நன்றி. உம்மை உருவாக்க துணையிருந்த அனைவரையும் என்றும் ஆசிர்வதித்து காக்க வேண்டுகிறேன். மாதா டிவி வரை பங்காளர்கள் அனைவரும் மாதம் ரூபாய் 100 வீதம் சேர்த்து வருடத்திற்கு ரூபாய் 1000 அளித்தால் கூட அது பெரும் வெள்ளமாகும் என நம்புகிறேன். இது சாதாரண மக்களால் இயலாத ஒன்றாக கூட இருக்கக்கூடும். இது என் முயற்சி. மகன், மகள், மருமகள், பேர பிள்ளைகள் என கணக்கெடுக்க முயல்கிறேன். இருகரம் குவித்து உம் அனைவரையும் வணங்கி முடிக்கிறேன். இறைவனில் உம் சகோதரி ஸ்டெல்லா குடும்பத்தினர், விழுப்புரம் ஃபாதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விழுப்புரத்துலேருந்து கடந்த இந்த திங்கட்கிழமை விழுப்புரத்துக்கு போயிருந்தோம். நம்ம அனு அவங்களுடைய அண்ணன் ஃபாதர் ஜோசப் ஆண்டனியுடைய ஆர்டினேஷனுக்கு ஒரு இறையறக்க அன்னை சபையில் இத்தாலிய நாட்டில் இருக்கிறார் அவர். அங்கே நிறைய மக்கள் சந்தித்தோம். நிறைய பேர் நம்மளை பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அதில் முக்கியமாக ஒரு சின்ன பையன், ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். அவனுக்கு பேச்சு வராது, பேச முடியாது. கொஞ்சம் இந்த அறிவு முதிர்ச்சி குறைந்த பையன். அதனால் இந்த ஐக்யூ லெவல் கம்மி அப்படின்னு அவங்க அக்கா சொன்னிச்சு. அவங்க அக்காவும் சின்ன பிள்ளை தான். இவன் எங்களை பார்த்து அவர் சாயந்தரம் 4-5 மணிக்கு எங்களை சந்தித்தான். நாங்கள் அங்கேருந்து ஒரு 9 மணி 9:30 கிளம்பணும். அது வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தான். பேச்சு வராது, ஆனால் எங்களை பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கி ஜாக்கு, நான், அடைக்கலம், ஜெனித் 4 பேர் இருந்தோம். அதனால் 4 பேர் எல்லாருமே நல்லவான்னு பாடிட்டு அதவே சொல்லிகிட்டே இருக்கிறான். அந்த இப்போ ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறான் போல். அதனால் இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, பாடுறீங்க, நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் அந்த அவனுடைய வாய் பேச முடியாது, ஆனால் அந்த இந்த சைகை பாஷையிலே சொல்லிக்கிட்டு நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நான் அவ்வளோ கையே விடலை அந்த பையன். அது ஒரு மாதிரி எனக்கு பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு வாய் பேச முடியாது, பெருசாக சிந்திக்கிற திறனும் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு அது எங்களை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னமும் இப்போ யாரோ பார்க்க முடியாதவங்கள ஒருத்தர் பார்த்த மாதிரி கூட நின்று தொட்டு பார்க்குறான், வரான், ஓடுறான், ஓடியாரான், அவங்கள கூப்பிட்றான், இவங்கள கூப்பிட்றான். அப்படி விழுப்புரத்தில் அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அந்த பையன். அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம இந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் மத்தியில், இந்த பெரியவங்க மத்தியில், இவங்களுக்கெல்லாம் மாதா தொலைக்காட்சி ஒரு ஆறுதலாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்கள ரொம்ப அவங்க அதான் அதில் இருக்கிறவங்க நம்மளே பார்த்து இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ரியலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இமோஷனலாக இருந்துச்சு அந்த டைம். இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதா தொலைக்காட்சி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாலமாக இருக்குது. இப்போ இவங்களே அந்த விழுப்புரத்துலேருந்து சகோதரி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கடிதம். நீங்கள் தபஸ்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க, அடுத்த தபஸ்காலம் வரப்போகுது. ஆமாம், இதுக்கும் நிறையா நிகழ்ச்சிகள்லாம் வரும். பாருங்கள், ஜெபிங்க. மாதா தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவை எப்பொழுதுமே நீங்கள் கொடுங்க. ஜெபங்களின் வழியாக, உங்களுடைய உதவிகளின் வழியாக தொடர்ச்சியாக எழுதுங்க. முதல் தடவை எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடிதம். உங்களது ஆன்ம நலனுக்காக, உங்களுடைய சரீர நலனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர். அதே போல் ஒவ்வொரு வருடமும் போல் தவக்காலம் வந்துருச்சுங்க ஃபாதர். ஸோ கண்டிப்பாக நம்முடைய சிறப்பான துதி ஆராதனையும் வரக்கூடும். ஆமாம், அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க தானே, ப்ரொடியூசராக இருக்கிறீங்க. புதிய துதி ஆராதனை நிகழ்ச்சி இந்த ஆண்டுக்கான
ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஆமாம், எப்போவுமே போல வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஃபாதர். இந்த வருடமும் ஏதோ ஒரு வார்த்தையில் என்ன தியானிக்கணும், என்ன நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. தபசு காலம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் ஒன்று வருது, ஒரு 40 நாள் இல்லைங்களா. அப்போ இந்த தபஸ் காலம் ஏதோ வருது போகுது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தபசு நாட்களிலே இந்த அருளின் காலத்தில் நம்ம உட்புகின்ற இதுக்கு முன்னாடி இந்த தபஸ் காலத்து இந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா, நான் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை, ஞான வாழ்க்கை, கடவுளை நோக்கிய வாழ்க்கை, மக்களை சார்ந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் இன்னும் சற்று நல்லவனாக, கடவுளுக்கு உகந்தவனாக, இந்த சமூகத்துக்கு உகந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்தெந்த காரியங்களை இன்னும் நான் சிறப்பாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்கான ஒரு நாட்கள். அதனால் இந்த நாட்களை நாம் சரிவர பயன்படுத்தி எனது வாழ்க்கை, இந்த சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், கடவுளை சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த 2 உறவு வாழ்க்கையும் நான் புதுப்பித்து கொள்வது மிக மிக முக்கியமானதை அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம்தான். அதனால் அதை சிறப்பாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ கண்டிப்பாக மாற்றம் என்ன மாறி இருக்குது ஒவ்வொரு இடமும் அப்படிங்கிறத ஆய்ந்து பார்க்க அவங்க தான் பார்க்கணும். இது நம்ம யாரும் வெளியில் இருக்கிறவங்க, சில சமயத்தில் வெளியில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியும். பரவாயில்ல, இவர் கொஞ்சம் மாறி இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது, இவருடைய சொல், இவருடைய செயல், இவருடைய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, இவருடைய பார்வை மாறி இருக்கு, இவர் மற்றவங்கள்ட்டெல்லாம் பழகுவதில் வித்தியாசங்கள் இருக்குது, இவருடைய வேலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது, ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு, ரொம்ப கமிட்டடாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மற்றவங்க பார்க்கக்கூடிய, அப்போ அவங்களுக்கும் ஒரு உச்சா பரவாயில்ல, நம்மளும் அது மாதிரி ஆனால் நல்லா இருக்குமே என்று அவர் மற்றவங்களுக்கு ஒரு அது உள்மாற்றம், வெளியே அது பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற மாற்றங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். ஒரு அருமையான சிந்தனையை கொடுத்துருக்க நிகழ்ச்சியில் நன்றி. சிறப்பாக நம்முடைய இனி இதயங்களை ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். இனி இதயங்களை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காய் உங்களை ஜெபிக்க அழைக்கிறேன். குறிப்பாக மாதா தொலைக்காட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பல்வேறு காரியங்களை முன்னெடுத்துருக்கிறோம். அப்பப்போ அது என்னென்ன செஞ்சுட்ருக்கப்புறம்னு உங்களுக்கு சொல்லுவோம். அதனால் அதற்காக சிறப்பாக ஜெபிங்க. உங்களால் முடிந்த உதவியை மாதா தொலைக்காட்சிக்கு பல்வேறு வகைகளை நீங்கள் மாதா டிவியுடைய மொபைலில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆப் இருக்குது, மாதா டிவி ஆப். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் டொனேட்னு ஒன்று இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வங்கி கணக்கு வழியாவோ, இந்த ஜிபே, யூபே, எந்த பே வழியாவோ, நீங்கள் எது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ரொம்ப அழகாக அனுப்பின 10 செகண்டுக்கு நீங்கள் பதிவேற்றம் செய்த அந்த இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு ஒரு தகவல் வந்துடும், பணம் வந்துருச்சு, உங்கள் பெயர் எல்லாமே குறிப்பிட்டு அது அழகாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்தி இது ரொம்ப எளிது. வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு உடனே வழி நடத்துவாங்க. அதனால் முயற்சி செய்யுங்க, எங்களுக்கு ஆட்சிப்பீங்க. கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி கூறுகிறோம். குறிப்பாக பள்ளியிலே இறுதி இந்த அரசு தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கின்ற 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை, உடல் நலத்தை கொடுத்தருளும். இவருடைய படிப்பிலே அவர்களுக்கு நல்லதொரு அக்கறையை கொடுத்தருளும். இவர்கள் நல்ல முறையில் படித்து ஞானத்தோடு செயல்பட, தங்களது வாழ்க்கையில் முன்னேற நீரே இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இவர்களை ஆதரிக்கும்படியாக, இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாய் உங்கள் பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிரில் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.